ஸோ ஆஸ் எ இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸாக வந்துட்டு நீங்கள் யூகே போகலாமா யூஎஸ்ஏ போகலாமா இந்த மாதிரி நிறைய ஆசிலேஷனில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ 2 கண்ட்ரிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா என்ன அட்வான்டேஜ் இருக்குது, அப்ளிகேஷன் ப்ராசஸஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ காமனாக பார்த்தீங்கன்னா 2 கண்ட்ரீஸ்லையுமே அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் அண்ட் ஆல்சோ வெரி சிமிலர் ஆல்சோ. ஸோ நம்ம அப்ளை பண்ணுறப்பயே வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு ரெஸ்யூமே, டிரான்ஸ்கிரிப்ட்ஸு, அப்புறம் டிகிரி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன்ஸ் இது எல்லாமே வந்து தேவைப்படும் உங்களுக்கு. அண்டு இப்போது யூகேல இருக்கிற பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னா டாப் யூனிவர்சிட்டிஸ் தவிர சில யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேவ் ஆஃப் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. விச் மீன்ஸ் நீங்கள் வந்து இங்கிலீஷ் ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட்ஸ் எடுக்காமல் உங்களோட 12th மார்க்கை பேஸ் பண்ணி நம்மளால IELTS இல்லை வந்து லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டு வந்து நம்ம வேவ் ஆஃப் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்டைஸ் டெஸ்ட்டு வந்து மேண்டட்டரியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு நீங்கள் GRE, GMAT இந்த மாதிரியான டெஸ்ட் எடுக்கிறப்போ வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து யூகேல வந்து அப்ளை பண்ணுறீங்க பிஜிக்கு அப்படின்னா வந்துட்டு ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் வந்துட்டு தனித்தனி போர்ட்டல்ஸ் இருக்கும். நம்ம அதில் போய் வந்துட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அண்ட் அதே மாதிரியே வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணுறப்போ வந்துட்டு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கோர்ஸுக்குமே வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம SOP வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். யூஎஸ்ஏல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் கலெக்டிவாக வந்து போர்ட்டல்லே நம்ம வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து மேக் பண்ணலாம். ஒரு போர்ட்டல்லே வந்து நீங்கள் 5 யூனிவர்சிட்டி கூட ஒரே டைமில் வந்து உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ யூகேல பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு ரொம்ப மேஜராக இருக்கிற இன்டேக் வந்து செப்டம்பர் இன்டேக் அண்ட் ஜான்வரி இன்டேக். ஸோ அதை தவிர்த்து சில யூனிவர்சிட்டிஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து பிட்வீனில் இன்டேக்ஸும் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. லைக் உங்களுக்கு மே இன்டேக் இருக்கும், ஏப்ரல் இன்டேக் இருக்கும். ஸ்பெசிஃபிக் கோர்ஸஸ்க்கு எல்லாமே வந்துட்டு அவங்களோட கோர்ஸ் அவைலபிலிட்டியை பொறுத்து வந்து ஓப்பன் பண்ணி வைப்பாங்க. ஸோ யூஎஸில் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி மேஜராக இருக்கிற இன்டேக்ஸ் வந்து என்னென்னா உங்களுக்கு செப்டம்பர் இன்டேக் இருக்கும், ஜான் இன்டேக் இருக்கும் அண்ட் சம்டைம்ஸ் சில யூனிவர்சிட்டிஸில் ஆகஸ்ட் கூட ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ யூஎஸில் பார்த்தீங்க அப்படின்னா கோர்ஸ் மாடல்ஸில் வந்துட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து நீங்கள் மேஜர் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதுக்கான ஸ்பேஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறீங்க, பட் தென் லைக் உங்களுக்கு வந்து வேறு மேஜர் வந்து சேஞ்ச் பண்ணணும், டைலமாவில் இருக்கிறீங்க அப்படின்னா அது டிசைட் பண்ணுறதுக்கான ஆம்பிள் டைம் வந்து உங்களுக்கு இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து ஃப்ளெக்சிபிலிட்டியும் கூட உங்களுக்கு இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்டாக வந்து நீங்கள் வந்து எனக்கு இந்த கோர்ஸ் தான் வேணும், எனக்கு இந்த ஸ்பெஷலைசேஷன் தான் வேணும், நான் இதில் தான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப ஒரு கீனாக இருக்கிறீங்க அப்படிங்கிறப்போ யூகே வந்து ஒரு கிரேட் சாய்ஸாக இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட் டேலேருந்தே வந்து நீங்கள் ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை பற்றின டீச்சிங்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாப் மார்க்கெட்டுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் ஆயிடுவீங்க. ஸோ யூகேல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டே பேக் வந்துட்டு எந்த ப்ரோக்ராம் எடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து 2 years ஸ்டே பேக் இருக்கும். நீங்கள் 1 year ப்ரோக்ராமாக இருந்தாலும் 2 years ஸ்டே பேக்கு, 2 year ப்ரோக்ராம் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் வந்து உங்களுக்கு 2 years ஸ்டே பேக்காக இருக்கும். ஸோ இதுவே வந்து யூஎஸ்ஏல பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராம் பேஸ்டு வந்துட்டு உங்களுக்கு 2 to 3 years வரையா ஸ்டே பேக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ விசா ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா யூகேல வந்துட்டு நார்மலாக வந்து பயோமெட்ரிக்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். இன்டர்வியூ வந்து மேஜராக வந்து யாருக்குமே இருக்காது. ரொம்ப ரேரஸ்ட் கேசஸில் மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு யூகேல வந்துட்டு உங்களுக்கு இன்டர்வியூ வைப்பாங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு அதே மாதிரி விசா டெசிஷனுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விசா அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுலேருந்து உங்களுக்கு அந்த விசா ப்ராசஸிங் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வந்து டெசிஷன் வந்து தெரிய வரும். நார்மலாக வந்து டெசிஷன் மெயிலோ இல்லை டெசிஷன் லெட்டராவோ வந்து உங்களுக்கு தெரிய வரும். அண்ட் யூஎஸில் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி தான் உங்களுக்கு விசா ப்ராசஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு பயோமெட்ரிக்ஸ் இருக்கும். அண்ட் கண்டிப்பான முறையில் எல்லாருமே வந்து விசா இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணணும். அண்ட் ஆன் ஸ்பாட்டில் வந்து விசா இன்டர்வியூ முடிஞ்சதுமே வந்துட்டு நம்ம கான்சுலேட் வந்துட்டு டேரெக்டாக சொல்லிடுவாங்க நம்மளுக்கு வந்து விசா செலக்ட் ஆகுதா ரிஜெக்ட் ஆகுதா அப்படிங்கிறது. ஸோ ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக வந்து யூகேவா யூஎஸ்ஏவா இந்த மாதிரி ஒரு டைலமாவில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வந்து நீங்களும் வந்து ப்ராசஸ் பண்ணணும், போய் அப்ராடில் படிக்கணும் அப்படின்னா வைபடு ஸ்டடி அப்ராடாக காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.